ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன். சத்தமில்லாமல் சாட்டையை சுழற்றிய ஜனநாயகன். விஜய் இன் ஃபுல் ஆக்ஷன் மோட். எனக்கு தெரியாது, இதெல்லாம் நடந்தாகணும். காவல்துறையிடம் ஸ்ட்ரிக்டாக சொன்ன முதலமைச்சர். சொன்ன பிறகு நடந்த மிகப்பெரிய மாற்றம். தமிழக அரசியலில் தற்போது நடக்கும் விஷயங்கள் மிகுந்த வைரலாகிக் கொண்டே வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்து முதல்வர் விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு 717 டாஸ்மாக் கடைகள் மூடல், பெண்களுக்கென சிங்கப்பெண்கள் என்ற பெயரில் தனி சிறப்பு படை போன்ற விவகாரங்கள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விஜய் தினமும் நின்றால், நடந்தால், தலைமை செயலகத்திற்கு வந்தால் அனைத்துமே செய்தியாகி வைரலாகிறது. இது மட்டுமில்லாமல் தினமும் காலை வேளையில் நேரம் தவறாது அலுவலகத்திற்கு வருவது, பின்னர் மாலை வரை இருந்து அத்தனை பணிகளையும் கவனித்துக் கொண்டிருப்பது ஒன்றும் செய்தியாகி வருகிறது. அடுத்தது தமிழக வெற்றிக் கழகம் மற்ற மாநிலங்களில் கூட ஆரம்பிக்கப்படலாம். விஜய் எதிர்காலத்தில் தேசிய அளவில் பேசப்படுவார் என்றெல்லாம் இப்பொழுதே சில அரசியல் விமர்சகர்கள் கூற தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு என்பது கடந்த திமுக ஆட்சியில் பிரச்சனையாக இருந்தது. அதை எக்காரணத்தை கொண்டும் எனது ஆட்சியில் வந்துவிடக்கூடாது என விஜய் உறுதியாக இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து தற்போது விஜய் ஸ்பெஷல் அசைன்மெண்ட் ஒன்று காவல்துறையிடம் கொடுத்தது. தற்போது அது சம்பந்தமாக காவல்துறை நடவடிக்கையையும் எடுத்துள்ளது. சென்னை பெருநகர போலீஸ் கமிஷனர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவின் பேரில் 12 காவல் மாவட்ட போலீசார், 4 மண்டல மதுவிலக்கு பிரிவு, அலுவலக பிரிவு போலீசார் நேற்று முன்தினம் ஒரே நாளில் அதிரடி ரைடு நடத்தி 133 ரவுடிகளை கைது செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு ரெய்டு நடத்தப்பட்டு 16 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 21 கிலோ கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்டது. இது குறித்து சென்னை போலீசார் கூறுகையில், ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் என்ற பெயரில் நேற்று இரவு ரைடு நடத்தப்பட்டது. இதில் டி நகர் காவல் மாவட்டத்தில் 18 ரவுடிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டார்கள். 133 ரவுடிகளை கைது செய்திருக்கிறோம் என கூறினார்கள். இதன் பின்னணியை விசாரித்த பொழுது எக்காரணத்தை கொண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற பிரச்சனை தனது ஆட்சியில் வந்துவிடவே கூடாது என காவல்துறையிடம் முதலமைச்சர் விஜய் கரார் காட்டியதாகவும், அதனைத் தொடர்ந்து இந்த சிறப்பு ரெய்டு நடந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழகம் முழுவதும் இந்த ரெய்டு நடத்த உத்தரவிட்டிருப்பதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தளபதி விஜயின் இந்த 11 நாட்கள் ஆட்சி காலம் எப்படி இருக்கிறது, விஜய் எடுக்கும் அதிரடி நடவடிக்கைகள், ஸ்பெஷல் ஆபரேஷன் போன்றவற்றை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.